Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் இணைந்திருக்கிறார். இந்த கோவை கொடூரத்திற்கு பிறகு 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. குற்றம் நடந்த பிறகு 7 தனிப்படைகள் அமைத்திருக்கிறார்கள். குற்றத்தை முன்கூட்டியே தடுக்க தவறிக்கிட்டே வருது காவல்துறை என்கிற விமர்சனம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இப்படி? அதாவது இந்த விஷயத்தை வந்து 2 கோணமா பார்க்கணும். ஒன்று தனி மனித ஒழுக்கம், 2வது காவல்துறை அப்படிங்கிற 2 விஷயமா தான் பார்க்கணும். முதல் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற பார்க்குற போது இது வந்து நடந்த சம்பவங்கள், இடங்கள், சூழ்நிலைகள், அந்த நேரம் அப்படியெல்லாம் பார்க்குற போது இது வந்து தனிமை அப்படிங்கிற போது ஒரு போதையில வர ஒருத்தர் வந்து கண்டிப்பா அதை வந்து பயன்படுத்துவாரு அப்படிங்கிறதா. ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த சூழ்நிலை நடந்தது. அதே சூழ்நிலை தான் இங்க நடந்திருக்கு. இப்போ வந்து அந்த இடம் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம். அங்க வந்து மக்கள் நடமாட்டமே இருக்கக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையே இருக்கக்கூடிய இடம். அந்த சூழல்ல ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கிறாங்க காருக்குள்ள. அதை கிராஸ் பண்ணி போற போது மோப்பம் பிடிச்சிடுறான். அவனுங்க போதையில தான் இருக்கிறானுங்க 3 பேரும். அந்த சூழ்நிலையில அவனுக்கு வயது, அந்த சூழ்நிலை, இருள் இதெல்லாம் பார்க்குற போது கண்டிப்பா வந்து அவனுக்கு அதை அட்டாக் பண்றாங்க. அந்த பையனை போட்டு தாக்கிட்டு இது வந்து அந்த பையனை போட்டு தாக்கிட்டு அவன் மயக்கம் அடைஞ்சிடறான். அப்போ அந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் சில அடி தூரத்தில் வச்சு பாலியல் வன்முறை நடக்குது. இந்த சூழலெல்லாம் பார்க்குற போது இது தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற சீர்கேடு, சமூக சீர்கேடு இப்படித்தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இது வந்து கோவை விமான நிலையம் அருகில நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கறது இல்லை. எல்லா இடத்துலையுமே, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே நடக்குது. அது காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலையிலிருந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துக்கு தனியா அவங்க போயிருக்காங்க, காலம், சூழல், வயதெல்லாம் நீங்க சொல்றீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி போன ஆண்டு ஒன்று நடந்துச்சு. இவ்வளோ பெரிய கொடூரம் தமிழ்நாடே கொந்தளிச்சுது. அதற்கு ஓராண்டு காலத்திற்குள்ளாக இதே போன்ற ஒரு குற்றம் அங்கே நடக்குது, அதை விட கொடூரமான ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா குற்றவாளிகளுக்கு காவல்துறை மீது துளி கூட அச்சமில்லை என்பதைத்தான் இது வெளிப்படுத்ததா சொல்றாங்க. அதான் 2 பிரிவா நான் சொன்னேன். ஒன்னு அப்படியும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காவல் சூழ்நிலை வர்ற போது கண்டிப்பா காவலர் அந்த முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்ல வந்து காவல்துறை வந்து பைலட் என்னைக்குமே 24 hours அங்க வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்கனவே அந்த பாயிண்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். போலீஸ்காருக்கு கோயம்புத்தூர் அந்த ஏர்போர்ட் அந்த ஏரியா அப்படிங்கறது போலீஸ்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் எப்படி கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. அவங்க மேல வந்து இதை வந்து போலீஸ் மேல ஒரு குற்றச்சாட்டுல தப்பே கிடையாது. அரசியல் கட்சிகள் எல்லாமே சொல்றாங்க இந்த மாதிரி போயிருந்தா அங்க வந்து ஒரு ரவுண்ட்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பா இதெல்லாம் வந்து நடந்திருக்காது அப்படிங்கிற சூழ்நிலை வந்து கண்டிப்பா உண்மைதான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறை அங்க ஃபெயிலர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 24 hours வந்து அங்க அது முக்கியமான இடம், போயிட்டு வர இடம். அந்த சூழ்நிலையில வந்து போலீஸ்காரர் வந்து அங்க ரோந்து பணிகள் செஞ்சிருந்தா இந்த தப்பு நடந்திருக்காது. 2வது இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து அது ஏற்கனவே வந்து நாம சொன்ன மாதிரிதான் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அது வம்படியா செஞ்ச ஒரு இதுதான். அதே மாதிரி சூழ்நிலை தான் இளைஞர்களுக்கு வந்து காவல்துறை வந்து முக்கியமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலோ இது சம்பந்தமா வந்து ஏற்கனவே தமிழக அரசு ஒரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி எல்லாம் குற்றம் செஞ்சா கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலோ ஒழிய அதை ஒழிக்க முடியும். ஏற்கனவே சமூக சீர்திருத்த சமூகத்துல வந்து பெரிய நல்லவங்க, அது அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து பல்வேறு கோரிக்கைகளை ஒட்டு தேக்குறாங்க. ஆனா இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே இல்லை அப்படிங்கிறது. இன்னைக்கு கோவையில் நடந்து நாளைக்கு வந்து திருப்பூர்ல நடக்கலாம், மற்ற ஊரில் நடக்கலாம். ஆனா இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும். தமிழக அரசு வந்து இதுக்கு சம்பந்தமா வந்து ஒரு குழு அமைக்கணும். மாவட்டம் அது குழு அமைக்கணும். குழு அமைச்சு இது போன்ற நடவடிக்கைகள் தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் இது போன்ற ஒரு குழு அமைச்சு, சர்வகட்சி குழு கூட அமைக்கலாம். இது போன்ற சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள் அந்த குழுவில் வந்து இடம் பிடிச்சு இது தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகள் அப்படிங்கிற சில பாயிண்ட்களை எடுத்து சொல்லி இதை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் ஒரு அரசு சரியா இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட பாயிண்டா இருக்கு. நன்றி திரு நாச்சி செல்வராஜ். Wherever you go, whatever you do,
Omax, Vest and Briefs.